Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து GK டெஸ்ட் क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 39வது டெஸ்ட் வீடியோ GKல. இதுவரை 38 டெஸ்ட் வரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸா கொடுத்திருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குரிய क्वेश्चंस பார்க்கலாம். இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார்? இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார்? Answer B. கோபாலகிருஷ்ண கோகலே. இரண்டாவது क्वेश्चन 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி யார்? 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி யார்? Answer A. ஃபீல்டு மார்ஷல். மூணாவது क्वेश्चन பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான 5 கொள்கைகளை அறிவித்தவர் யார்? பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான 5 கொள்கைகளை அறிவித்தவர் யார்? ஆன்சர் ஏ. ஜவஹர்லால் நேரு. நாலாவது क्वेश्चन இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பெண்களுக்கு சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பெண்களுக்கு சம வாய்ப்பு சம வேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கிறது? ஆன்சர் பிரிவு 14. அஞ்சாவது क्वेश्चन மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் ஆளுநர். ஆறாவது क्वेश्चन செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஜார்ஜ் ஹோல்யோக். ஏழாவது क्वेश्चन சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற யாருடைய எளிய வாக்கியம் சமய சார்பின்மை கருத்தை விளக்குகிறது? ஆன்சர் பி. கவிஞர் இக்பால். எட்டாவது क्वेश्चन எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார்? ஆன்சர் ஏ. அசோகர். ஒன்பதாவது क्वेश्चन மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 10. பத்தாவது क्वेश्चन இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1993 அக்டோபர் 12. 11வது क्वेश्चन துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது, அவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் டி. பைஹாயி ஃபெரோஸ் ஷாஹி. 12வது क्वेश्चन இந்தியாவின் உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஏ. கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில். 13வது क्वेश्चन ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி யார்? ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி யார்? ஆன்சர் சி. மாண்டெஸ்கியூ. 14வது क्वेश्चन குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது? குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது? ஆன்சர் அமர்வு நீதிமன்றம். 15வது क्वेश्चन அசிட்டிக் அமிலம் தயாரிக்க பயன்படுவது எது? அசிட்டிக் அமிலம் தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் ஏ. அசிட்டோபாக்டர் அசிட்டை. 16வது क्वेश्चन லாக்டிக் அமில பாக்டீரியா என்னும் பொதுவாக அழைக்கப்படுவது எது? லாக்டிக் அமில பாக்டீரியா என்று பொதுவாக அழைக்கப்படுவது எது? ஆன்சர் டி. அனைத்தும் சரி. 17வது क्वेश्चन தொழில்துறை ஆல்கஹால் என்று அழைக்கப்படுவது எது?
தொழில்துறை ஆல்கஹால் என்று அழைக்கப்படுவது ஏது? ஆன்சர் ஏ எத்தனால். 18வது கொஸ்டின். விலங்குகளிடம் இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய வைரஸ் எது? விலங்குகளிடம் இருந்து மனிதனுக்கு பரவக்கூடியது நிஃபா வைரஸ். 19. உள்ளுறுப்பு நோய்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? உள்ளுறுப்பு நோய்களுக்கு எடுத்துக்காட்டு மஞ்சள் காய்ச்சல். 20வது கொஸ்டின். காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சி ஜோசப் செல்லத்துரை குமாரப்பா. 21. கிராமங்களில்தான் இந்தியா வாழ்வதாக என்று கூறியவர் யார்? கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என்று கூறியவர் காந்தியடிகள். 22. கொசுக்களின் இளம் உயிரிகளை உண்ணும் மீன் ஏது? கொசுக்களின் இளம் உயிரிகளை உண்ணும் மீன் ஏது? ஆன்சர் கம்பூசியா. 23. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் யார் நேருவின் பார்வையை முன்னெடுத்து சென்றார்? ஆன்சர் வி கிருஷ்ணமூர்த்தி. 24. உயிரினங்களும் தாவரங்களும் சிதைக்கப்பட்ட பொருட்கள் படிந்து இறுகிய பின் உருவாகும் பாறை ஏது? ஆன்சர் உயிரின படிவு பாறைகள். 25. பருத்தி விளைய ஏற்ற மண் ஏது? பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் ஏது? ஆன்சர் சி கரிசல் மண். 26. விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? ஆன்சர் ஏ நிலநடுக்கம். 27. மின்னல் எத்தனை ஆம்பியர் வரை மின்சாரத்தை உருவாக்குகிறது? மின்னல் எத்தனை ஆம்பியர் வரையிலான மின்சாரத்தை உருவாக்குகிறது? ஆன்சர் 10 to 20 ஆம்பியர் வரை. 28வது கொஸ்டின். 1875ஆம் ஆண்டு உயிர்கோளம் என்ற வார்த்தையை முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி எட்வர்ட் சுயஸ். 29. தாமிர தூய்மையாக்கிகளில் ஆக்சிஜன் நீக்கியாக பயன்படுவது எது? தாமிர தூய்மையாக்கிகளில் ஆக்சிஜன் நீக்கியாக பயன்படுவது எது? ஆன்சர் சி பேரியம். 30வது கொஸ்டின். எலும்பு மற்றும் பற்களில் முக்கிய பகுதி பொருளாக காணப்படுவது எது? ஆன்சர் கால்சியம். எலும்பு மற்றும் பற்களில் முக்கிய பகுதி பொருளாக பயன்படுவது எது? ஆன்சர் கால்சியம். இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 30 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு 40வது பார்ட்டில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.